கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போது சிஓஏல செகண்ட் யூனிட் 2 பற்றி பார்க்குறோம். ஆல்ரெடி யூனிட் 1 பற்றி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ அது எப்படி படிக்கலான்ட்டு அதுலேருந்து 14 மார்க் கிட்ட வரும் சொல்லியிருக்கேன். அடுத்து யூனிட் 2 இதுலேயே நமக்கு ஒரு 14 மார்க் டு 15 மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யூனிட் 2 யூனிட் 1 ஆல்ரெடி நம்ம என்னென்ன செக்ஷன்லாம் படித்தோம் ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ எதை பற்றினா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர், மெமரினா என்ன டைப் ஆஃப் மெமரிக்கு, சிபியூவில் என்னென்ன இருக்குது, டிவைசஸ் என்ன இருக்குது, இவ்வளோ தான் ஜென்ரலாக. அது ஒன்றுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ டெஃபினேஷன் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர், டெஃபினேஷன் கம்ப்யூட்டர், அப்புறம் வந்து கேரக்டர் ஆஃப் கம்ப்யூட்டர், அப்புறம் டைப் ஆஃப் கம்ப்யூட்டர். ஓகேவா? டைப் ஆஃப் கம்ப்யூட்டர்னா அதில் 3 டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் இருக்குது. அண்ட் ஒர்க் பேஸ் கம்ப்யூட்டர், அண்டு சைஸ் பேஸு அண்ட் ப்ராசஸ் பேஸ். ஓகேவா? இப்போ ஒர்க் பேஸில் என்னென்ன கம்ப்யூட்டர் இருக்குன்னா டிஜிட்டல், அன்லாக், ஹைப்ரிட். அடுத்து சைஸ் பேஸில் என்னென்ன கம்ப்யூட்டர் இருக்குன்னா இது எல்லாமே இருக்குது. அதான் மெயின் ஃப்ரேம், மினி கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர், ஒர்க் ஸ்டேஷன், இதெல்லாம் வந்து சைஸ் பேஸ்டு. அண்ட் ப்ராசஸ் பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்னென்ன ப்ராசஸ் பேஸ்னா ஏடி அண்டு எக்ஸ்டி அண்டு பென்டிஎம், இது ப்ராசஸ் பேஸ் பண்ணி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம பார்த்து டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ கணினினா கம்ப்யூட்டர்னா அதனுடைய யூசேஜ், அதனுடைய டாபிக்லாம் பார்த்தோம். அதனுடைய ஜென்ரேஷன் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டரின் பயன்பாடுகள், அப்புறம் அட்வான்டேஜஸ் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்க பாயிண்ட்ஸு, அப்புறம் கேரக்டர் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ இதுதான் நம்ம மொத்தமாக பார்த்த சப்ஜெக்ட்டு. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து யூனிட் 2. யூனிட் 1 பற்றி ஆல்ரெடி கிளாஸ் நான் போட்டாச்சு. ஸோ அதை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பார்க்க போகிறது யூனிட் 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா ஓஎஸ் அப்படி சொல்லுவாங்க. இட் இஸ் கண்ட்ரோல் த கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் பண்ண எல்லா ஹார்ட்வேர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் பேர் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்கிறேன். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா கண்ட்ரோல்ட் பை ஆல் டிவைஸ், கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ண எல்லா டிவைஸும் ப்ளஸ் கம்ப்யூட்டரையும் கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் பேர் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படி சொல்லுவோம். ஸோ அதில் பார்த்து நம்ம பேசிக்கலாக 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம சப்ஜெக்டில் கவர் ஆகுது. ஸோ என்னென்ன சப்ஜெக்டில் கவர் ஆகுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 10 அண்ட் லினக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 2 ஓஎஸை நம்ம பார்க்க போகிறோம். 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ விண்டோஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, லினக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படி பார்க்க போகிறோம். ஸோ இதில் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதில் கொஸ்டின் அதிகமாக கேட்பாங்கன்னா விண்டோஸில் அதிகமாக கேட்பாங்க, லினக்ஸில் கம்மியாக கேட்பாங்க. ஓவரால் சப்ஜெக்டில் தேரியில் மொத்த மார்க் 100. அந்த 100ல் வந்து 30% ஆஃப் மார்க் தான் வந்து லினக்ஸில், மீதி 70% மார்க் வந்து வேர்டில் தான் கேட்பாங்க. ஸோ அப்போ விண்டோஸில் தான் கேட்பாங்க நமக்கு. ஸோ அதை ஞாபகம் வச்சு 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உங்களுக்கு 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செய்யலாம். இன்னும் ஒன்று வந்து விண்டோஸ்னு ஒன்று இருக்குது, லினக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. பட் மெயினாக நம்ம சப்ஜெக்டில் வர 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதுதான். அப்புறம் மொபைலில் யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் வந்து ஆண்ட்ராய்டு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ விண்டோஸில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, அதான் ஒரு கொஸ்டின். ஸோ அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது என்னென்னா இதுதான் உங்களுக்கு கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ணுற, கம்ப்யூட்டரில் இருக்க எல்லா ப்ரோக்ராமிங் ப்ளஸ் ஹார்ட்வேரை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் பேர் தான் ஓஎஸ் அப்படி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ டைப் ஆஃப் ஓஎஸ், அது என்ன டைப் ஆஃப் ஓஎஸ் இருக்குன்னா சிங்கிள் யூசர், மல்டி யூசர் சிங்கிள் டாஸ்க் அப்படி இருக்குது. அப்புறம் ஆர்டிஓஎஸ், ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் பேசிக்காக இருக்கிற ஓஎஸ் டைப்ஸ். அப்போ டைப் ஆஃப் ஓஎஸ்னால் இதை நீங்கள் தெரிஞ்சால் போதும். ஸோ இதுதான் டைப் ஆஃப் ஓஎஸ். ஓகேவா? இப்போ டைப் ஆஃப் ஓஎஸ்னால் நீங்கள் இதுதான் உங்களுக்கு டைப் ஆஃப் ஓஎஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து இது புதுசாக ஆட் பண்ணிக்கிறாங்க, எப்படி வந்து ஒரு விண்டோஸ் ஓஎஸ் எப்படி கம்ப்யூட்டர் லோட் பண்ணுறது. ஸோ அதுதான் இந்த கொஸ்டின். ஸோ ஓஎஸ் வந்து எப்படி லோட் பண்ணுறது. ஓகே, ஸோ அப்புறம் வந்து அந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எப்படி பண்ணுறது, எப்படி பேக்கப் எடுக்கிறது, நம்ம கம்ப்யூட்டருக்கு டேட்டா வந்து எப்படி பேக்கப் எடுக்குது, இது வந்து கொஸ்டினாக இருக்கும். அப்புறம் டெஸ்க்டாப்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் சொல்லுவோம். யூஜிஐ அப்படின்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? அதாவது நம்ம ஒர்க் பண்ணுறது பார்த்தா யூஜிஐனா மவுஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறல, அதான் கிராஃபிக்கல் யூசர் பார்த்துக்கிட்டே ஒர்க் பண்ணுறது தான் கிராஃபிக் யூஸ் பண்ணுறது. இன்னொரு மெத்தட் வந்து கமாண்ட் ஓரியன்ட் மெத்தட். நம்ம கமாண்ட் பண்ணி பார்ப்போம், கமாண்ட் கொடுப்போம், ஓப்பன் க்ளோஸ் அப்படி கொடுத்து பார்த்தா பண்ணுவோம். அது வந்து இல்லை கமாண்ட் பேஸ்டு பஸ். இது வந்து யூஜிஐனா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், பார்த்துக்கிட்டே ஒர்க் பண்ணுறது, மவுஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ அதுதான் அது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதான் நான் சொல்லேன், பார்த்துக்கிட்டே ஒர்க் பண்ணுறது தான் நம்ம யூஸ் பண்ணுறது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தான். அந்த ஐக்கான்லாம் இருக்கும், அதுக்கு போய் கிளிக் பண்ண ஓப்பன் பண்ணுறது இதெல்லாம். ஓகேவா? ஸோ இதுதான் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம். அடுத்து
ஐகான்ஸ் என்னென்ன இருக்கு டெஸ்க்டாப்ல இருக்கு உங்க கம்ப்யூட்டர் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கிற ஐகான் அதை பத்தி யார் சொல்லுவாங்க ரைட் சம் ஐகான்ஸ் அப்படி கொடுத்தோம்னா ரைட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா ஐகான் ரீசைக்கிள் பின் இருக்கும் அப்போ மை டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் நெட்வொர்க் நெய்பர் இருக்கும் ஸோ இதெல்லாம் என்ன இதெல்லாம் வந்து நமக்கு குயிக் லஞ்ச் பார் குயிக் லஞ்ச் பார்னா அது சைடில் இருக்கு பாருங்க டேட் அண்ட் டைம் போதில் இது பேர் தான் குயிக் லஞ்ச் டைபர் ஓகேவா சரி இது ஒர்க் பாருங்க இது வந்து குயிக் லஞ்ச் பார் இது குயிக் லஞ்ச்னா ஒரு டைம் கிளிக் பண்ணாலே ஓப்பன் ஆகிடும் மற்ற இதுலாம் நம்ம டபுள் டைப் பண்ணணும் இது வந்து சிங்கிள் டைப் பண்ணணும் இதுக்கு பேர் வந்து சிஸ்டம் ட்ரே இந்த லாஸ்ட்டாக டைம் டேட்டில் ஓடுதில்ல இந்த கார்னரில் இது பேர் சிஸ்டம் ட்ரேன்னு சொல்லுவோம் இதுக்கு பேர் குயிக் லஞ்ச் ஐக்கான்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ இது பேர் சிஸ்டம் ட்ரே இந்த டேட் அண்ட் டைம்லாம் எதில் இருக்குன்னா நமக்கு சிஸ்டம் ட்ரேல தான் இருக்கும் இது வந்து குயிக் லஞ்ச் ஐக்கான் இது எல்லாமே டாஸ்க் பார்ல இருக்குது கீழே இருக்கிற பேர் வந்து டாஸ்க் பார் ஸோ அதை பற்றி தான் கேட்குறாங்க என்னென்ன கேட்குறாங்கன்னா மை கம்ப்யூட்டர்னு ஒரு ஐக்கான் இருக்குது அதை பற்றி மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணால் என்ன பண்ணலாம் நீங்கள் ஷார்ட் ப்ளஸ் இ அப்படின்னு கொடுத்தா மை கம்ப்யூட்டர் ஆன் ஆகும் அதில் நம்ம கம்ப்யூட்டருக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்லாக அங்கே தான் காமிக்கும் நமக்கு அடுத்து மை டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் நெட்வொர்க் இப்போ குயிக் லஞ்ச் டூல்னா இதுதான் டூல் பார் ஓகேவா அடுத்தது சிஸ்டம் ட்ரேனா இதுதான் சிஸ்டம் ட்ரே இந்த டைம் டேட் டைமில் ஓடுது அதான் அது ஸ்டார்ட் மெனுனா இந்த கார்னர் இருக்கு பாருங்க இதுதான் ஸ்டார்ட் மெனு ஸோ இதுதான் ஸ்டார்ட் மெனு சொல்லுவோம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டாஸ்க் பார் இது கீழே இருக்குல்ல இது மொத்தமாக இதுதான் டாஸ்க் பார் இதை நம்ம எங்கே வேணால் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த டாஸ்க் பார் இது ப்ராக்டிக்கலாக கொஸ்டினில் இருக்குது ஸோ இதான் இதை பற்றி கேட்குறாங்க அடுத்தது வந்து டைலாக் பாக்ஸ் நான் ஒரு டைலாக் பாக்ஸில் இருக்க எல்லா ஐட்டம்ஸ் கேட்குறாங்க நான் புக்கில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ யூனிட் 2ல் ஸோ எல்லா பாக்ஸுக்கு ஒரு நேம் இருக்குது நம்ம அதுக்கு பேர் தெரியாமல் யூஸ் பண்ணியிருப்போம் பட் எல்லா பட்டனுக்கும் ஒரு நேம் இருக்குது இப்போ அந்த பட்டன் நேம்ஸ் தான் சொல்ல போகிறோம் இந்த டெஸ்க்டாப் ஐக்கான் கேட்டாங்களே அப்போ டெஸ்க்டாப் ஐக்கானா இந்த ஐக்கான்லாம் இருக்குது ரைட் ஃபியூ ஐக்கான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டானா அது எதுங்க ஸோ 5 மார்க்கில் போட்டோன்னா ஒன்று போட்டு ஒரு 2 லைன் நீங்கள் ஏற மாதிரி இருக்கும் இதுதான் இருக்குது என்னென்ன கேட்டிருக்காங்க இதுதான் டெஸ்க்டாப்பு இதெல்லாம் ஐக்கானு இது வந்து குயிக் லஞ்ச் பார் இது ஸ்டார்ட் பட்டன் அதுக்கப்புறம் இது வந்து டாஸ்க் பார் இது சிஸ்டம் ட்ரேட் சொல்லுவோம் ஓகேவா ஸோ இந்த ஐக்கான்ஸ்லாம் பார்த்து நோட்ஸ் இருக்குது ஜஸ்ட் ஒரு 2 லைன் 3 லைன் தான் இது அதனாலே போதும் அடுத்து வந்து இந்த கண்ட்ரோல் நேம் இதுதான் கண்ட்ரோல் நேம் இதுக்கு எல்லாமே இப்போ இப்படி பாக்ஸை பார்த்துருப்பீங்க உங்கள் யூஸ் பண்ணும்போது எங்கேயாவது அப்போ இதுக்கு பேர் வந்து லிஸ்ட் பாக்ஸ் ஓகேவா இதுக்கு பேர் செக் பாக்ஸ் சொல்லுவோம் ஓகே இது மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 செலக்ட் பண்ணுவோம் 2 ஆப்ஷன் நம்ம வேணும் செலக்ட் பண்ணுவோம் ஒரே டைமில் அது செக் பாக்ஸ் இதுக்கு வந்து ரேடியோ பட்டன் சொல்லுவோம் ரெண்டில் ஏதோ ஒன்று தான் செலக்ட் பண்ணுவோம் ரேடியோ பட்டன் ஆறு வந்து ஆப்ஷன் பட்டன் சொல்லுவோம் இதில் ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியும் அது டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அது கமாண்ட் பாக்ஸ் இருக்குது ஏதோ ஒரு கமாண்ட் ஓகே பண்ணுவோம் பட்டன் பிக் பண்ணுவோம்ல அதான் கமாண்ட் பாக்ஸ் அது ட்ராப் டவுன் லிஸ்ட்னா இது பிக் பண்ண அதுக்குள்ள நிறைய ஐட்டம் இருக்கும் அதை நம்ம செலக்ட் பண்ணலாம் இங்கே ஃபாண்ட் செலக்ட் பண்ண பாருங்க இது வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட் கிட்ட போனால் ட்ராப் டவுன் உள்ள ட்ராப் ஆகுதுல ஸோ அது பேர் ட்ராப் டவுன் லிஸ்ட் அதுக்கு பேர் இன்னொரு பேர் வந்து கோம்போ பாக்ஸ் சொல்லுவோம் இது ஸ்பெயின் கண்ட்ரோல் இப்படி ஐட்டம் பிக் பண்ணும்போது வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது கொடுக்குறது ஸ்பெயின் கண்ட்ரோல் இது வந்து ஸ்லைட் கண்ட்ரோல் இப்படி வேல்யூ குறைக்கிறது யூஸ் பண்ணுவோம்ல இதெல்லாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் பட் இதுக்கு என்ன பேருன்னு தெரியாமல் யூஸ் பண்ணியிருப்போம் பட் எல்லாத்துக்குமே ஒரு நேம் இருக்குது இப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம் பேர் இருக்கு நம்பர் இருக்குன்னா இது வந்து இது பேர் வந்து லிஸ்ட் பாக்ஸ் சொல்கிறோம் இது பேர் செக் பாக்ஸு இது பாக்ஸ் ரேடியோ பட்டன் ஆர் ஆப்ஷன் பட்டன் இது பேர் வந்து ட்ராப் மெனு அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸு இது கமாண்ட் பட்டன் இது ஸ்பைன் கண்ட்ரோல் இது வந்து ஸ்லைட் பார் ஓகேவா ஸோ இது எல்லாத்தையும் நான் தனித்தனி நம்ம போட்டு வச்சு ஒன்று நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போ சப்போஸ் நீங்கள் கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறீங்க இப்போ கண்ட்ரோல் ஒன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ரொம்ப நிறைய பாக்ஸ் இருப்பாருங்க இப்போ இதில் இருக்கு பாருங்க இது பேர் என்ன பேர் இப்போ இது வந்து கோம்போ பட்டன் சொல்லுவோம் ஸோ இங்கே இருக்குது பாருங்க இது வந்து லிஸ்ட் பாக்ஸ் இது வந்து லிஸ்ட் பாக்ஸ் அந்த லிஸ்ட்டில் இருக்குதுல்ல நம்ம செலக்ட் பண்ணுறோம் ஓகேவா அப்போ ஒன்று நமக்கு தேவையான அப்போ யூஸ் பண்ணுவோம் இது வந்து டெக்ஸ்ட் இது கோம்போ பாக்ஸ் தான் இதில் போய்ட்டு கோம்போ இருக்கும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இது மாதிரி ஒரு சிங்கிள் பட்டன் தான் இது வந்து கோம்போ வேறு ஆப்ஷன் கோம்போ பட்டன் சொல்லுவோம் பேர் ஓகே இல்லை ட்ராப் டவுன் மெனு சொல்லலாம் இல்லை கோம்போ சொல்லலாம் ஸோ இதுதான் நம்ம இதை பற்றி கேட்டிருக்காங்க இதில் வந்து 5 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஸோ ஓகே அடுத்து வந்து ஸ்டார்ட் மெனு ஓகே இதான் ஸ்டார்ட் மெனு ஹெல்ப் மெனு ப்ரீவியூ பண்ணிங்க ஹெல்ப் மெனுனா F1 ப்ரெஸ் பண்ண போதும் ஹெல்ப் மெனு ஓப்பன் ஆகும் நீங்கள் ஹெல்ப்பில் போய் நீங்கள் வேணால் டைப் பண்ணி படிக்கலாம் அடுத்து கீபோர்டு ஷார்ட்கட்ஸ் பேசிக்காக வந்து கீபோர்டில் இருக்க ஷார்ட்கட்ஸ் விண்டோஸோட கீபோர்ட் ஷார்ட்கட்ஸில் நிறையா இருக்குது ஸோ நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் என்னென்ன ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குன்றது ஸோ அந்த ஷார்ட்கட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதை விண்டோஸோட ஷார்ட்கட் ஓகே ஷார்ட்கட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இதில் பாருங்கள் இது பேசிக் ஒரு விண்டோஸோடைய ஷார்ட்கட்ஸ் இது எல்லாமே ஓகேவா
இந்த எல்லாமே என்ன ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ணி ஷார்ட் ப்ளஸ் டி ஆனது ஷார்ட் ப்ளஸ் இ ஆனது. ஸோ இதெல்லாம் வந்து விண்டோஸோட பேசிக் ஷார்ட்கட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அதில் ரைட் சம் ஃபியூ ஷார்ட்கட்ஸ் வந்து விண்டோஸ் ஷார்ட்கட் கத்தானே இதான் எழுதணும். ஓகேவா? அடுத்து வந்து ஒரு ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஒரு ஃபைல் எப்படி சேவ் பண்ணுறது, ஒரு ஃபைல் எப்படி பிரிண்ட் பண்ணுறது. ஸோ அந்த ஃபைலுக்குள்ளார ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி கொண்டு வரது, ஒரு ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, எப்படி ஒரு டெக்ஸ்ட்டை ஃபைண்ட் பண்ணுறது, ரீப்ளேஸ் பண்ணுறது, ஒரு பேரை கண்டுபிடிச்சி ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பண்ணுறது. ஸோ அப்போ வந்து ஒரு பிக்சர் எடிட் பண்ணுறதுக்கான மைக்ரோசாஃப்ட் பெயிண்ட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு பிக்சர் எடிட் பண்ணுவோம். ஸோ கால்குலேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது, இதுதான் பேசிக்லாம் இருக்குது தான். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். ஸோ இதெல்லாம் இனிமேல் கிளாஸஸ் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம் டோட்டலாக எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு. இது தெரிஞ்சாலும் நம்ம அதை வச்சே எழுதிக்கலாம். நம்ம படிச்சுட்டா எதுவும் அவசியம் இல்லை. ஜென்ரலாக சிஸ்டமோட நாலேஜ் நமக்கு இருந்தாலே இதை பேஸ் பண்ணி எழுதிக்க வேண்டியதான். ஸோ இவ்வளோ தான் விண்டோஸில் வர கொஷின்ஸு. இந்த இந்த பேசிக் தான், இதை பார்த்துங்க. ஓகேவா? ஸோ இந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வரும். தென் லினக்ஸ்லேருந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் இதே மாதிரி உங்களுக்கு லினக்ஸில் பார்த்தா கமாண்ட்ஸ் மொத்தமாக ஒரு 20 கமாண்ட் கொடுத்துறாங்க இந்த டைமு. முன்னாடி நிறைய கமாண்ட் இருந்துச்சு லினக்ஸில் பழைய சிலம்பஸில். இப்போ லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிஃபரெண்ட் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இப்போ லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீ ஓஎஸ் தான், நெட்லேருந்து எடுத்து நான் வேறு ஒன்றும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் விண்டோஸ் அப்படின்னு ஃப்ரீ ஓஎஸ் இல்லை, அது பெய்டு ஓஎஸ். ஓகே, இது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இந்த ஓஎஸ் நமக்கு தகுந்த போல மாற்றிக்க முடியும். உங்கள் ப்ரோக்ராம் தெரிஞ்சால் நீங்களே இந்த ஓஎஸ் இந்த ஆப்ஷன் இப்படி தான் நல்லா இருக்குன்னா மாற்ற முடியும். பட் விண்டோஸ்ன்ற ஓஎஸ் நீங்கள் ஜஸ்ட் யூஸ் பண்ண தான் முடியும், அது எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஸோ இதுக்கான டிஃப்ரெண்ட் நமக்கு தெரிஞ்சுக்கணும். லினக்ஸ் ஓஎஸ்க்கும் விண்டோஸ் ஓஎஸ்க்கு நிறைய டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் லினக்ஸோட முக்கியமான கொஷின் அதிகமாக வர வேண்டியது. அது வந்து கமாண்ட். இந்த ஒவ்வொரு கமாண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஓகேவா? இப்போ கேட்டு, டைலு, கேம்ப்பு, டிஃபரண்ட், டபிள்யூசி, ஷார்ட்டு, எம்கேடிஆர், இது எல்லா கமாண்ட்ஸ்லையும் கண்டிப்பாக ஒரு 3 கமாண்ட் கேட்டிருக்காங்க. ஒரு சில டைம் வந்து ஷார்ட் இது கொடுத்துட்டு இந்த எதுக்கு யூஸ் ஆகுன்னு கேட்பாங்க. இல்லை 5 மார்க்லேயே ஒரு 5 கமாண்ட் கொடுத்துட்டு அந்த 5 கமாண்ட் கொடுத்துட்டு இது எப்படி யூஸ் ஆகணும். ஸோ இதுக்கான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த 20 கமாண்ட் வந்து உங்களுக்கு கிளியரான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்தாலே போதும், நீங்கள் இந்த 20 கமாண்ட் நீங்கள் கற்றுக்க முடியும். ஓகேவா? ஸோ இது எதுக்கான கமாண்ட்? ஒன்று இப்போ கேட்னா ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறதுக்கான கமாண்ட், இது ஃபாஸ்ட்டில் ஃபைலோட லைன்ஸை மட்டும் பார்க்கறதுக்கு அது மாதிரி பண்ணுறது. ஒன்றுக்கும் யூசேஜ் இருக்குது. ஸோ இந்த கமாண்ட்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, லினக்ஸ் கமாண்டை டெர்மினல் சொல்லுவோம், அதில் எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் மொத்த சப்ஜெக்ட்டு எதுக்குள்ளே இருக்கிறது உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, அப்போ இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். இதுலேருந்து ஒரு 14 to 15 மார்க்ஸ் நீங்கள் வாங்கிடலாம். ஓகே, முன்னாடி சொன்ன பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து ஒரு 15 மார்க்ஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இதில் ஒரு 15 மார்க்கு. ஸோ எக்ஸல் வேர்ட்ஸ் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும், மற்ற எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். இந்த 3 யூனிட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எம்எஸ் அக்சஸ், பவர் பாயிண்ட்டு, இன்டர்நெட். ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப சின்ன யூனிட்டு. இதில் போயிட்டு ஒன்று ஈஸியாக 15 மார்க்ஸ் நம்மளால் வாங்க முடியும். ஓகேவா? ஸோ பேசிக்கில் அப்போ நமக்கு எப்படி இந்த கொஷின்ஸ் என்னென்ன வரும்னு தெரியும் நமக்கு. ஸோ இதுக்கான கோர்ஸ் மெட்டீரியல் அண்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணுறது நம்ம ஈஸியாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த புக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுதான் நம்மளோட புக்ஸு. மொத்தமாக 80 பேஜ் 90 பேஜ் கூட தான் வரும். ஸோ அதை வச்சே நீங்கள் வந்து 100 மார்க்ஸ் வாங்க முடியும். ஸோ இங்கே கமாண்ட்லாம் போட்டுடல. இப்போ என்னென்ன கமாண்ட் சொல்லணும், அதாவது லினக்ஸ் கமாண்ட்ஸ் என்னென்ன கமாண்ட் இருக்கோ அந்த கமாண்டுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருப்பேன். அங்கே கொடுத்த மொத்த கமாண்டுக்கும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது. ஓகே, இதுதான் லினக்ஸோட கமாண்ட்ஸ். சரி, ஓகே. இப்போ எம்கேடி என்ன மேக் டைரக்டரி, ஆர்எம் டைட்டர் ரிமூவ் டைரக்டரி. ஸோ இது எல்லாமே இப்போ ப்ரெசென்ட் பிடபிள்யூனா ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. இது எல்லாமே லினக்ஸோட கமாண்டு. அது எப்படி ஒர்க் பண்ணுறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த சப்ஜெக்ட்டில் ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடிச்சோடனே இது வரைக்கும் ப்ரீவியஸாக லாஸ்ட் இயர்ஸ் இது வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்களோ அது எல்லாமே இதில் இருக்கும். இதை தவிர கொஷின்லாம் எதுவுமே இல்லை. எல்லா கொஷினுமே மோஸ்ட்லி இதில் அடாப்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ இதான் உங்கள் கோர்ஸ் மெட்டீரியலாக இஷ்யூ பண்ணுறோம். ஓகே, இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குது. இது மாதிரி தான் கேட்டிருக்காங்க கமாண்ட். பார்த்தீங்களா? லினக்ஸ் கமாண்டை பற்றி ஒரு 5 கமாண்டை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. 2017 கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் கேட்டிருக்காங்க வேறு கமாண்ட். 2018 ஒரு கமாண்டு, 2015 வேறு கமாண்ட் கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் 2014 ஒரு கமாண்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2000 அப்போ கமாண்டை பற்றி கேட்காத கொஷின் பேப்பரே மேக்ஸிமம் இல்லை. அந்த கமாண்டை பற்றி கேட்டிருக்காங்க. எப்போ ஒவ்வொரு வருஷமும் அதை கமாண்ட் ஒரு 4 கமாண்ட் 5 கமாண்டை பற்றி எதை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும் கண்டிப்பாக. அந்த 20 கமாண்ட்லேருந்து கண்டிப்பாக 4-5 கமாண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் அதில் மெயினாக அதிகமாக கேட்குற கொஷின் தான். ஆர்டிஓஎஸ்னால் என்ன கேட்பாங்க, டைப் ஆஃப் ஓஎஸ் என்ன இருக்குன்னு கேட்பாங்க. அதுக்கு டிஃப்ரெண்ட் பிட்வீன் த லினக்ஸ் அண்ட் விண்டோஸ்க்கும் எம்எஸ் ஆஃபீஸு ஓப்பன் ஆஃபீஸுக்குள்ள டிஃப்ரெண்ட் அது மாதிரி கேட்பாங்க. எம்எஸ் ஆஃபீஸு சேம் தான். எம்எஸ் ஆஃபீஸ் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியும், அது எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஆனால் ஓப்பன் ஆஃபீஸ் அப்படின்றது நெட்லேருந்து ஃப்ரீயாக கிடைக்குது. அதை நம்ம ஈஸியாக மாடிஃபை பண்ணி நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்க முடியும். ஓகேவா? ஸோ 2 டிஃப்ரெண்ட் தான். ஸோ இதை நல்லா பார்த்துங்க. ஸோ இதுக்கான ஃபுல் சப்போர்ட்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறோம்.
இதுக்கான கோர்ஸ் மெட்டீரியல் ரெக்கார்ட்ஸ் ப்ளஸ் வந்து இதுக்கான கியூஸ் ஆப் கொஷின் பேங்க் ஸோ இது எல்லாமே இஷ்யூ பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லிங்க்ல கீழே போய் லிங்க் கிளிக் பண்ணி ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் வேணும் அதாவது பிளான் 1 பிளான் 2 பிளான் 3ன்னு இருக்குது. ஸோ எது வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 100% உங்களால் பாஸ் பண்ண முடியும். இதில் ஃபெயில் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா சிம்பிளாகவே இருக்கும் நம்ம சப்ஜெக்ட் எல்லாமே. ஸோ தேவையில்லாமல் கண்டென்ட் இருக்காமல் சப்ஜெக்ட்டுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.